Hi guys, welcome back to my channel Excel with Thiru. I'm Thirumagal. I'm a medical student. I teach for class 11, 12th and NEET and also guide you till you get a seat in a medical college. So, to tell you all, paramedical counseling of Tamil Nadu வந்து extend பண்ணிருக்காங்க till 13th of November and the hard copy should be submitted on 15th of November. What are the courses? Let me tell you. Paramedical courses வந்து lot of scopes are there in particular நிறைய கோர்சஸில் தேர் அமேசிங் ஸ்கோப் ஸோ யூ கேன் டேக் அப் ஸ்டடி மோஸ்ட்லி யாரெலாம் இந்த எல்லாரும் அப்ளை பண்ணுங்க இட்ஸ் ஜஸ்ட் த ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் 400 யூ ஹாவ் டு லைக் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஃபார் திஸ் கோர்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பயாலஜி ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அண்ட் 40% வந்து மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருக்கணும் 12th ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அட்மிஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கோன் கண்டக்ட். So what are the courses now? B.Pharm, BPT, BASPL, BSc Nursing, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy Technology, and BSc Cardiopulmonary Perfusion Technology, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardio Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant and BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy and B.Optom and Occupational Therapy, BSc Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition. So they are amazing scopes. BSc courses-லாம் வந்து தேர் அமேசிங் ஸ்கோப் சீரியஸ்லி இப்போ என்னன்னா I've seen people mostly there are three type of colleges as you know like government colleges, private colleges and deemed colleges. லாஸ்ட்டாக இப்போ வந்து MBBS சீட் கிடைக்கல அப்படின்ற டைமில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் மை சீனியர்ஸ் அண்ட் மை ஜூனியர்ஸ் வாட் தே டூ இஸ் லைக் தே ட்ரை ராமச்சந்திராவில் என்ட்ரன்ஸ் எழுதி தே கோ ஜாயின் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஒன்லி லைக் சில பேர் வந்து பேராமெடிக்கல் சேர்ந்து செய்வாங்க டிபெண்ட்ஸ் பட் ஸ்டில் பேராமெடிக்கல் தான் படிக்கணும்னு சில பேர் யோசிச்சு படிப்பாங்க தெரியுமா தட் இஸ் ஆல் ராமச்சந்திரா இஸ் அ குட் காலேஜ் பட் தென் இஃப் யூ கோ உங்களுக்கு சில பேருக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற எக்ஸ்ப்ளோஷர்ஸ் வந்து யூ கேன் நாட் இமேஜின் ஓகேவா ஸோ நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ட்ரை பண்ணக்கூடாது ஸோ கிவ் இட் அ ட்ரை டூ அப்ளை I'll tell you what is the procedure for applying. So you have 12th 13th குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் ஸோ 2 ப்ராசஸ் அது ஆன்லைன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு 5 ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா அந்த 5 ஃபார்ம்ஸ்ல நீங்க வந்து நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க பிரிண்ட் அவுட் மாதிரி 2 ஃபார்மா கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் 2 ஃபார்ம் அந்த ஃபார்மையும் பிளஸ் யூ ஹேவ் டு கிவ் லைக் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் 12th 11th 12th I'll give you a list then ஸோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சு யூ ஹேவ் டு சென்ட் ஸ்பீட் போஸ்டாகவும் சென்ட் பண்ணலாம் இல்லை போஸ்டாகவும் சென்ட் பண்ணலாம் பட் பை 15th ஆர் இன் பர்சனாக கூட கீழ்பாக் என்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அது கிவ் யூ லேட்டர் அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இட்ஸ் கோன் பி வெரி ஈஸி டூ அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுறது டேக் யூ லைக் 10 minutes சம்திங் ஸோ டூ ரெஜிஸ்டர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி லைக் அமேசிங் கோர்சஸ்லாம் இருக்குங்க பாருங்க நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபிசியோதெரபி பண்ணணும்னு சொல்லிட்டு கோ ஃபார் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் கிடச்சிதுன்னா அமேசிங்ல சூப்பராக இருக்கும்ல தென் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஆன் 12th மார்க்ஸ் ஸோ லைக் நீட்டில் நம்ம கம்மியாக எடுத்துட்டோம் அந்த ஃபீல்டில் இருக்கவங்கலாம் ஜஸ்ட் நெக்லெக்டட் யூ கோன் பிகம் நீங்கள் இதை படிச்சு முடிச்சுட்டு இஃப் யூ டூ அ பிஹெச்டினா யூ கோன் கெட் யூ கெட் அ டாக்டர் ஸோ டூ ட்ரை ஓகேவா தேர் அமேசிங் செம்ம கோர்சஸ் இருக்குது ஆக்குபேஷனல் தெரப்பியில் தேர் அப்படி நல்ல ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில் அண்ட் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி ஹஸ் சூப்பர் ஸ்கோப் இஃப் யூ வாண்ட் கோ ஆஸ்க் அதர்ஸ் ஓகே and BSc nursing கூட 12th marks வச்சு you can go into this இது எல்லாமே 12th marks வச்சு ஓகேவா so all the best please go check out tnhealth.tn.gov.in இன்னொன்று வந்து www.tnmedicalselection.org so இந்த 2 வெப்சைட்ல தான் you have the application registration form plus you will get after registering you will get your hard copies இதெல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து திருப்பி ஸ்பீட் போஸ்ட் இல்லை போஸ்ட் பண்ணணும் ஆர்எல்ஸ் நீங்கள் போய் இன் பர்சன் கொடுத்துட்டு வரணும் ஓகேவா ஆன்லைன் அப்ளிகேஷனில் இது லைக் 4 steps ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஆல் தோஸ் செகண்ட் வந்து பேமெண்ட் ஆன்லைனில் பே பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் 6th எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அண்ட் fourth is all the community certificate அதோட இன்ஃபர்மேஷன்லாம் அப்லோட் பண்ணுறது all those will come
ஸோ லாஸ்ட்டாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் டு அப்லோட் இட் இன் நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு சிசி என்ன தெரியுமா பண்ணணும், நீங்கள் இதை அப்ளை பண்ண பிறகு கடைசியாக இதில் கிவ் யூ 2 பிரிண்ட் அவுட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிரிண்ட் அவுட். ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அந்த அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கேபி இருக்கோ அந்த கேபிக்குள்ளேயே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுருப்பீங்களா. ஸோ மோஸ்ட்லி டேக் லைக் ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரிஃபரபிளி எல்லாரும் கேட்பாங்க, எல்லா அட்மிஷன்ஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓவர் யுவர் யாராக இருந்தாலும் எப்படியும் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க, ஆயுஷ்க்கு அப்ளை பண்ணுவீங்க, all the courses you will be applying. So what all can you apply? நீங்க வெறும் qualification need qualify என்னென்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் தான் I'm going to tell you in the next video. So do subscribe my channel, only then you'll be அந்த thing exposure கிடைக்கும். Even by just passing marks you can get into a medical college. Just keep it in your mind, I'm telling you. So do watch the next videos, okay, upcoming videos. Do subscribe and share it with your friends. So fine, here I'm coming back. இப்போ என்னன்னா நம்ம இப்படி கிடச்சது அந்த ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் அவங்க பிரிண்ட் அவுட் கொடுக்குற ஃபார்மில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அவங்க கொடுத்ததை பிரிண்ட் அவுட் எடுத்ததில் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து நம்ம ஃபோட்டோ ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னா டு பி சப்மிட்டட். இப்போ வந்து யூ ஹேவ் டு டேக் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் சிக்னேச்சர் போட்டு யூ ஹேவ் டு சென்ட் அண்ட் ஹாட் காப்பி டு பண்ணுறேன் டு சென்ட் இட். ஸோ ஃபைன், என்னென்னலாம் கொடுக்கணும்னா யுவர் 10th மார்க் ஷீட், 12th mark sheet, 11th mark sheet, in case your 11th board exam எழுதிருந்தீங்கன்னா அந்த mark sheet எல்லாமே both sides you have to take, both sides of all the mark sheets. And then nativity certificate, nativity 6th to 12th இங்கே தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்கன்னா you don't have to produce a nativity certificate, but then நீங்கள் இங்கே படிக்கலனா you have to submit nativity. எதுவாக இருந்தாலும் if you have nativity certificate, do submit it. Community certificate is compulsory. Aadhaar card you have to submit. அது கூட you have to like if you are இன்கம் சர்டிஃபிகேட் சில பேர் அப்ளை பண்ணலாம், சில பேர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை சப்மிட் பண்ணணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், கம்பல்சரியாக இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ரேஷன் கார்டு அந்த மாதிரி அவங்களோட ஆதார் கார்டு எனி ஆஃப் தெம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டிசி, 12th டிசி ஆர் டிகிரி டிசி எனி ஒன் அவங்களோட பேரண்ட்டோடது. ஸோ தீஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக் அ ஜெராக்ஸ். அது மேலே சிக்னேச்சர் போட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும், இல்லை இன் பர்சன் போய் கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 400. ஜஸ்ட் அப்ளை, எவ்ரி ஒன் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அதுவும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மஸ்ட் அப்ளை. உங்கள் மார்க்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் வந்து மார்க் இப்போ அப்லோட் பண்ணுங்க, அதை வச்சு தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மார்க் வச்சு they'll give you allotment. ப்ராஸ்பெக்டர்ஸில் வந்து தேர் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் கிவ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ டூ செக் அவுட் ஆல் தோஸ், டூ கான்டாக்ட் த காலேஜஸ் அண்ட் யூ கேன் ஆஸ்க் அண்ட் என்கொயரி அபவுட் இட். காலேஜஸ், ஆல் த கவர்மெண்ட் காலேஜ். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோஷர், அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் நாட் கம்பேரபிள். ஓகே, ஸோ டூ அப்ளை அண்ட் யூ கேன், your dream might come true. Okay, so this is it. So you can go through the prospectus. Now prospectus வந்து I'll give you in the description, I will give you the description. prospectus தனியாக கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷனோட வெப்சைட் தனியாக கொடுக்குறேன், and then தமிழ்நாடோட வெப்சைட் 2 வெப்சைடும் தனியாக கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டூ check out my description. And if you guys are new to my channel, I am on Instagram. Do follow me on Instagram. I upload stuffs on NEET stuffs and do share with your friends. I'll teach for class 11th 12th and NEET. I've taught a lot of lectures on human physiology. Do go check out. So bye for now.